ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஆர் ப்ரீஃபர் சர்வீஸ். என் பேர் முத்துக்குமார். டே 2 இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சாஃப்ட்வேர்ஸ், நம்ம பிடிஎஃப் சாஃப்ட்வேர் அக்ரோபாட் பிடிஎஃப். ஸோ ஒரு பிடிஎஃப் சாஃப்ட்வேர் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு டெமோ காமிக்கிறேன். நேற்றுனா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரோபாட், அடோபி அக்ரோபாட் ப்ரோ. ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கோட டேட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், இந்த ஃபைல் நம்ம என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் செக் பண்ணலாம். நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஃபைல் செக் பண்ணுறது அப்படிங்கிறது. அந்த ஃபைல் செக்கிங்கில் வந்து என்னென்ன ஃபைல் செக் பண்ணலாம், பிடிஎஃப் ஃபைல் செக்கிங்கில் நம்ம என்னென்ன பண்ணலாம் இந்த அக்ரோபாட்டை வச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி சொல்ல போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைலோட ஓப்பன் பண்ணப்போ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ். நம்ம இதை டேப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் ஃபஸ்ட்டு எதில் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எதாவது நம்ம ஐடியா இருக்கா? தெரியாது. என்ன ரீசன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு பேக்கேஜிங் ஜாபு. ஸோ இது வந்து எதில் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஃபைலில் போனீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எங்கெங்கே எதில் ரெடி பண்ணி, ஃபைலோட நேம் என்னது, எப்போ க்ரியேட் பண்ணாங்க, எப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. மாடிஃபை பண்ணுறது வந்து க்ரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குது. அதை யார் மாடிஃபை பண்ணாங்களோ அதோட மாடிஃபை டேட் டு டைம்னு வரும். ஸோ அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. 28.1 வெர்ஷனில் விண்டோஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிடிஎஃப்பில் வந்து நம்ம பிடிஎஃப் 17 வெர்ஷன் வந்து ஓப்பன் ஆகிற அளவுக்கு இதோட கேப்பபிள் இருக்குது. பிடிஎஃபோட வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லொக்கேஷன் வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஃபைலோட லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதோட தான். ஃபைல் சைஸ் எவ்வளோங்கிறது, பேஜோட சைஸ்னால் இந்த டோட்டல் ஓவரால் பேஜ் வந்து என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ச்சஸில் இருக்குது, எத்தனை பேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா அடோபி இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஃபைலை அப்படிங்கிற நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சில பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட்ஸ்லாம் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் நம்ம இதில் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி, சர்டிஃபிகேட் செக்யூரிட்டி அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் அதில் எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு மோஸ்ட்டாக நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம பாஸ்வேர்ட் சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும் தான் இதில் ஓப்பன் ஆகும். அது வேண்டாம் அப்படின்னா நம்ம இதில் வந்து லோ செக்யூரிட்டி கொடுத்து நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்ஸு. இதுவும் நம்ம ஒரு மெயினாக பார்க்கக்கூடியது. ஃபாண்ட் என்னென்ன ஃபாண்ட் வந்து அவங்க வந்து கரு பண்ணாமையோ இல்லை அவுட்லைன் பண்ணாமையோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 4 ஃபாண்ட் ஓப்பனில் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம கரு பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் இதெல்லாம் நம்ம பெருசாக ஒன்றும் இது இல்லை. நேவிகேஷன் டேபு, பேஜ் லேஅவுட் இதெல்லாம் அவங்க பெருசாக நோட்டீஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ கஸ்டம்ஸும் அதே மாதிரி தான், அட்வான்ஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து மெயினாக பார்க்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன். இதில் இந்த ஃபைல் வந்து எந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்ஸு, என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபாண்ட்டை நம்ம எப்படி ஃப்ரண்ட் ஃபைலாக ரெடி பண்ணும்போது ஃபாண்ட் கரு பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது இதில் ஃபாண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ இது வந்து காமிச்சிக்கிறேன், லேட்டராக அதோட இதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலர். நான் நேற்று சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் செக்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபோட என்னென்ன இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் எரர் எதுவுமே இல்லை நமக்கு இப்போதைக்கு. ஃபாண்ட் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுவும் ஓப்பனில் காமிச்சிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் வந்து எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இதில் என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அக்ரோபாட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். அதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த சர்ச் டூலில் போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து அவுட்புட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த அவுட்புட் டைப் பண்ணி அவுட்புட் ப்ரிவியூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிங்களா இல்லை கலர்ஸ்ன்னு சொல்லி காமிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ், சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் அண்ட் பேண்டோன் 3 பேண்டோன் காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ரொஃபைல். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் ப்ரொஃபைலும் செக் பண்ணணும். வெப் கோட்டட், யூஎஸ் வெப் கோட்டட் அன்கோட்டட் 2 பேப்பர் இருக்குது. நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா கோட்டட் அண்ட் அன்கோட்டட் 2 பேப்பர் இருக்குது. கோட்டட் பேப்பருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பேப்பருக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதுதான் கோட்டட் பேப்பருங்கிறது. அன்கோட்டடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த அன்கோட்டடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங் எதுவுமே இருக்காது, ரஃப்னஸாக இருந்த மாதிரி இருக்கும். அதான் அன்கோட்டட் பேப்பர். ரஃப்னஸ்னால் ரொம்ப ரஃப்னஸ் தெரியாது உங்களுக்கு. ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பேப்பர் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் உங்களுக்கு லைக் இப்போ நீங்கள் மேப்பில் நம்ம
ஏ ஃபோர் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, கடையில் வாங்குறோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அன்கோட்டட். அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்மூத்னஸ் இருக்காது. அதே சில அந்த ஜுவல்லரி கடையில் அதெல்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கோட்டட் பேப்பர். ஸோ இதுதான் நமக்கான டிஃப்ரென்ஸ். நம்ம ஈஸியாக சொல்லலாம், இந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோட்டட் பேப்பரு. கொஞ்சம் அந்த நம்ம A4 மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஃப்னஸாக இருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்கோட்டட் பேப்பர். ஸோ அதுதான் நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அன்கோட்டடோ கோட்டடோ எது வேணுமோ நம்ம இந்த கலர் ப்ரொஃபைல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இருக்கும் யூஎஸ் வெப் கோட்டடு, அன்கோட்டடு அந்த மாதிரி நிறைய இருக்குது. யூஎஸ் நியூஸ் பிரிண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து மெயினாக பார்க்க நம்ம கோட்டடு, அன்கோட்டட் இது ரெண்டு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது கலர் ப்ரொஃபைலில். அன்கோட்டட்னா அன்கோட்டட் கலரோட நம்ம பார்க்க போகிறோம். கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. அன்கோட்டட் பேப்பரில் இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கும். கோட்டட் பேப்பரில் இதோட கலர் எப்படி இருக்குங்கிறத காமிக்கும். கோட்டட்னு கொடுத்தீங்கன்னா தெரியுங்களா, டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்களா. ஒன்று டார்க் ஆச்சு, இன்னொன்று லைட் ஆச்சு. இதுதான் கோட்டட் அன்கோட்டடுக்கான டிஃப்ரெண்ட்டு. அது வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். சிமிலேட் ஓவர் பிரிண்டிங் இது வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது சப்போஸ் ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓவர் பிரிண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக் இருந்தால் நமக்கு தெரிய முடியும். இப்போ நீங்கள் டிக் இதில் எதுவுமே ஓவர் பிரிண்ட் எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து ஃபர்தராக நான் காமிக்கும்போது ஓவர் பிரிண்ட் வச்சு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை டிக் இப்போ மேக்ஸிமம் அது வந்து டிஃபால்ட்டாக டிக்கில் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை. சிமுலேட் பேப்பர் கலர். ஸோ இது கொடுத்தீங்கன்னா பேப்பரோட இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி பியூர் ஒயிட்டாக இருக்காது. இந்தமாரி ஒரு சின்ன ஷேடில் தான் இருக்கும். ஸோ அந்த ஷேடோட கலர் நம்ம என்ன வருமோ நமக்கு அதுக்கேற்ற நம்ம இதில் மாற்றிக்கலாம். லைக் இப்போ உங்களுக்கு இதில் போயிட்டு அவங்களோட கலரோட வேல்யூ வந்து நம்ம என்ன வேணுமோ, நமக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக எனக்கு வேணும், எனக்கு கலர் வந்து இவ்வளோ கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா லைட்டாக வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலரோட சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும். இது பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆட் டு கஸ்டம் கலர் கொடுத்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் ஒரு கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணேன். இதில் வச்சிட்டிங்களா. ஸோ இந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா அப்படின்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று சேஞ்ச் ஆகும். இங்க் மேனேஜர் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இங்க்கோட டென்சிட்டி, நம்ம என்னென்ன கலரில் எவ்வளோ இங்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு டென்சிட்டியாக தான் காமிக்கும். இது வந்து நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் நம்ம இது பண்ண போகிறதில்ல. இதில் வந்து பிரிண்டிங்கோட மிஷின் பிரிண்டிங்கில் அது பார்த்திங்கன்னா அதோட ரிலேட்டடாக உள்ளது. இது நான் உங்களுக்கு ஃபர்தராக நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ இந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலரோட இது கொடுத்துருப்பாங்க. டிவைஸ் சிஎம்ஒய்கே, நான் டிவைஸ் சிஎம்ஒய்கே, ஐசிசி பேஸ் சிஎம்ஒய்கே அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆர்ஜிபி அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஆர்ஜிபி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎம்ஒய்கேல மட்டும்தான் இருக்குது. நம்ம ஆர்ஜிபியில் இருக்குது, எனக்கு ஃபைல் எதுவுமே காமிக்கல ஆனால் ஃபைல் இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இதாகாது. ஸோ நம்ம என்ன செய்யணும், மேக்ஸிமம் எப்போவுமே ஆல்லே தான் இருக்கணும். ஆல்லே இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு யூஸ். நம்ம அந்த கலர் பேப்பர் நான் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கலர் வார்னிங் இருக்குதும், செப்பரேஷன்ஸ் இருக்கும், கலர் வார்னிங், ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்டர் இந்த 3 இருக்கும். செப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி காமிக்கிறோம். செப்பரேஷன் கலர் வார்னிங்கிறது உங்களுக்கு இதில் ஏதாவது நீங்கள் ஓவர் பிரிண்ட்டோட கலர் உங்களுக்கு எத்தனை இது ஓவர் பிரிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ஓவர் பிரிண்ட் பிளாக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பிரிண்ட் மேக்ஸிமம் வந்து பிளாக் ஓவர் பிரிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த பிளாக் வந்து ஓவர் பிரிண்ட்டாக இருக்கலாம். அது மட்டும் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் காமிக்குது பார்த்தீங்களா, அதாச்சுங்களா. இப்போ ரிச் பிளாக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ ஏதோ சப்போஸ் ஒரு பிளாக் வந்து 4 கலரில் இருக்குது உங்களுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு காமிக்கும், ஹைலைட் பண்ணி காமிக்கும். பிளாக் மட்டும் பிளாக் வந்து 4 கலர் பிளாக்காக இருந்தது அப்படின்னா, லைக் சியானில் 100% இருக்கும், மெஜந்தாவில் 100% இருக்கும், எல்லோவில் 100% இருக்கும், அண்ட் பிளாக்கில் 100% இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ரிச் பிளாக்னு சொல்லுவாங்க. அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்டர். இந்த ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்டர் வந்து மேக்ஸிமம் நம்ம ஏதாவது நீங்கள் ஒரு ஃபைலோட இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்குறதா இருக்கும். இந்த இப்போ நீங்கள் இந்த இமேஜ் எடுக்கிறீங்க, இந்த இமேஜோட இது என்னென்ன இருக்குது, கலர் வேலை என்ன இருக்குது என்னங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு பெருசாக நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 யூஸ் பண்ணுவோம், செப்பரேஷன், கலர் வார்னிங். இது 2 நம்ம யூஸ் பண்ணுவோம். செப்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கலர் தெரியும், உங்களுக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியும். கலர் வார்னிங் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இது ஓவர் பிரிண்டிங்கில் இருக்குது, என்னென்ன ரிச் பிளாக் என்னங்கிறது அப்படிங்கிறது தெரியும். இது 2மே எனக்கு தெரியும். ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலர் வார்னிங் கலர் வார்னிங்கில் பெருசாக ஒன்று கிடையாது, 2 மட்டும்தான். ஸோ செப்பரேஷனில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஷோ ஆர்ட் ரிம் லீட் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த செட் பேஜ் பாக்ஸஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் பேஜ் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஜோட இது என்ன இருக்குது, நம்ம இன்ச்சஸ்க்கு பதிலாக மேக்ஸிமம் வந்து எம்எம்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பேஜோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. இந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் போர்டோட எவ்வளோ யூஸ் பண்ணி, ஆர்ட் பாக்ஸோட எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் பாக்ஸோட வந்து இவ்வளோ தான் இருக்குது.
ஓவரால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராப் பாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஓவராலாக சைஸு 304.80ங்கிற வந்து ஓவராலாக சைஸு இன்ட்டு 435/83 அப்படிங்கிறது ஓவரால் சைஸு. இதில் ஆர்ட் போர்டுங்கிறது என்னென்னா ஆர்ட் ஒர்க் மட்டும் எவ்வளோ ஆண்டு யூஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இந்த சைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைஸ் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பாக்ஸ், இதில் எவ்வளோ நம்ம ட்ரிம் பண்ணுவாங்க அந்த பாக்ஸ் நல்லா நம்ம என்ன செட் பண்ணல. மேக்ஸிமம் உங்களுக்கு எனக்கு ட்ரிம் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஃபினிஷிங் சைஸ் தான் நம்ம ட்ரிம் பாக்ஸும் நம்ம கொடுக்கணும். ஃபினிஷிங் சைஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் இந்த ஃபைலுக்கு ஒரு 3 mm லீட் வச்சுக்கிறோம் அப்படின்னா 3, 3, 3, 3 இந்த மாதிரி நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஒரு க்ரீன் கலர் லைன் தெரியும் பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் லைன் தான் ட்ரிம் பாக்ஸு. இது நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளீடு பாக்ஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு வேணும். ப்ளீடு பாக்ஸுங்கிறது என்னங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபைல் ட்ரிம் லைன்லேருந்து கரெக்டாக என்னென்னா இந்த ஒரு டாட்டர் லைன் தெரியும் பார்த்தீங்களா, இந்த டாட்டர் லைன் டு இந்த க்ரீன் லைன் இவ்வளோன்னு தெரியும் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிங் ஏரியா. ஸோ இந்த டாட்டர் லைனில் கட் ஆகுது, இந்த க்ரீன் லைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடோட ஏரியா. அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம என்ன கலர் வேணும் நம்ம கொடுக்கணும். நம்ம அதில் எத்தனை எவ்வளோ வேலையை வேணும் கொடுக்கணுன்ட்டு நம்ம 5 5 கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் உங்களுக்கு கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. கிராப் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பாக்ஸும் ரெடி பண்ணிவிட்டேன், நான் ப்ளீட் பாக்ஸும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ட்ரிம் பாக்ஸ் வந்து விளாண்டுருக்குது, ப்ளீட் பாக்ஸ் வந்து விளாண்டுருக்கு, அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம பாக்ஸஸ் எல்லாம் ஒரு சைஸுக்கு என்ன க்ரியேட் பண்ணுறது. ஸோ நான் இதுவும் உங்களுக்கு நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாஃப்ட்வேரோட டூலில் என்னென்ன இருக்குது கலரோட இது நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது ஷோவில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கலர் உங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதை நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா இதில் எதுவுமே தெரியாது. ஓகேங்களா. ஸோ இதில் கலர் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்லாம் கொடுத்துருக்குது. இதில் கலரோட என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறக்காண்டி கலரோட ஷேட் கொடுத்துருக்காங்க. இதில் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராசஸ் சியான் இந்த டிக்கு நான் எடுத்து வரேன் அப்படின்னா இந்த உங்களுக்கு டிக் கலர் போகுது பார்த்தீங்களா, சியான் எங்கெங்கே யூஸ் ஆகிருக்கோ எவ்வளோ சியான் யூஸ் ஆகிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அண்டு ஆகும். அதே இது மெஜந்தா எனக்கு வேணும் அப்படின்னா மெஜந்தா மட்டும் எடுத்துக்கலாம். எல்லாம் வேண்டாம் எல்லா டிக் எடுத்துக்கலாம். பிளாக் வேண்டாம் பிளாக் டிக் எடுத்துக்கலாம். சியானி டிக் எடுத்துக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு பேண்டர்னில் மட்டும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. பேண்டர்னில் வந்து இந்த டைலைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைலைனுக்கான இது இருக்குது. எனக்கு இப்போ டைலைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ எனக்கு வேண்டாம். ஸோ அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வச்சுட்டு எல்லா கலர் கொடுத்துட்டு இப்போ பிளாக்கு வெறும் பியூர் பிளாக் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்க பார்க்கணும் அப்படின்னா இல்லை ரிச் பிளாக்காக எதாவது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளாக்கை மட்டும் ஆஃப் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள் உங்களுக்கு பிளாக் எதுவுமே இருக்காது, எல்லாமே உங்களுக்கு ஆஃப் ஆகிருக்கும். அப்படின்னா இது வந்து எல்லா பிளாக்கும் எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது இதில் அப்படிங்கிறத மாற்றி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சாம்பிள் சைஸ் இது வந்து 3/3 ஆவரேஜ். இது நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதுவும் எடுத்துக்கலாம். டோட்டல் ஏரியா கவரேஜ் 280 இருக்குது. இந்த 280 என்னங்கிறது வந்து தான் இப்போ நான் வந்து இதில் ஒரு 30% கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இதில் வரலாம் க்ரீன் ஆகுது பார்த்தீங்களா. இது என்னென்னா இந்த டோட்டல் ஏரியா கவரேஜ் வந்து ஒரு 30%க்கு அபோவாக நம்ம என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்குறோம். லைக் இப்போ நம்ம ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100% கொடுப்போம், இன்னொரு கலர் வந்து பார்த்திங்கன்னா 20% கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம கொடுக்குற வந்து இதில் 30%க்கு அபோவ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கும் இதில். அதுதான் இப்போ 30%. இப்போ நான் இதில் வந்து 100% கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா 100%ல் இதெல்லாம் இருக்குது, 100% கீழே வந்து இவ்வளோ இருக்குது. இப்போ நான் 101% கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், தெரியுதுங்களா. இதில் மாறுங்களா இந்த பிளாக் எல்லாம் 100ல் இருக்குது. இந்த இதில் 101 கொடுத்தப்பறம் ஏன் நம்ம சில 100 கொடுத்துருக்குறோம், ஆனால் மேக்ஸிமம் 100 தான் வேல்யூ கொடுக்க முடியும். ஆனால் இதில் வந்து 101 குமிச்சாலும் இதில் வந்து க்ரீன் கலரில் காமிக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னா 4 கலரும் ப்ராசஸாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த 101 கொடுத்தாலும் உங்களுக்கு இதாகும். மேக்ஸிமம் இப்போ 405 கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எதாவது காமிக்காது. என்ன ரீசன் அப்படின்னா இப்போ 4 கலரும் நம்ம அதிகபட்சமாக ப்ராசஸ் சியான் மெஜந்தா எல்லோ பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொடுத்தாலுமே 400 தான் டோட்டல் வேல்யூ வச்சு. ஸோ நம்ம 405% கொடுக்கும்போது எதுவுமே இருக்காது. அந்த வேலையை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதை நம்ம எப்படி நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இது கிட்ட அந்த கர்சரை கொண்டு போன வச்சுக்கோங்களேன், இதில் காமிக்கிறா. இப்போ நான் அந்த இடத்துல ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேஸ் பண்ண இடத்தோட வேல்யூ கலர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மெஜந்தா வந்து பார்த்திங்கன்னா 27 இருக்குது, அண்ட் எல்லோ வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்குது இந்த இடத்துல மட்டும். இது நான் இங்கே இந்த பக்கம் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா இந்த இதில் பார்த்திங்களா சியானில் வந்து பார்த்திங்கன்னா 1% இருக்குது, மெஜந்தாவில் 71% இருக்குது, அண்ட் எல்லோவில் 99% இருக்குது. இந்த மாதிரி நம்ம கலர் வேல்யூ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த இமேஜை நான் இதில் செக் பண்ணி பார்க்குறேன். சியான் வந்து 27% இருக்குது, மெஜந்தா 39% இருக்குது, எல்லோ வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்குது, அண்ட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா 4% இருக்குது. இந்த மாதிரி ஒரு இது நம்ம செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கலரோட தான் ஃபைல் செக்கிங்கோட தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் என்னங்கிறது பெட்டராக என்னென்ன எவ்வளோ சிமுலேட் பண்ணி எவ்வளோ நான் சின்னது பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிற நான் ஒரு நாளுக்கு டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு இதோட கண்டினியூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.